இங்க வந்திருக்கும் ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வணங்கிக் கொண்டு வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் நம்ம தாய் சங்கமாக செயல்பட்டு கொண்டிருந்தோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் காந்தோட்டீஸ்வரர் கோயில் அருகில் சந்திர பிரவச கிராமத்தை சேர்ந்து வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமைப்பு ஓம் நவசக்தி ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் இரண்டும் ஒரே அமைப்பு, ரெண்டு பேரும் தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படிங்கிறத இங்கே 4 விஷயம் கிடைக்கும், அவங்க 4 விஷயம் கிடைக்கிறத பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி விஷயங்களை எப்பயுமே வந்து கலந்தா யுதம் பண்ணுவோம், ஒற்றுமையான தன்மையில தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்திருக்கிற ஜோதிட குருமார்களுக்கு அவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி நமக்கு என்ன ஜோதிட கருத்துக்கள் வந்து ஒரு சின்ன டிப்ஸ். அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுக்கிற விஷயம் பல விஷயங்கள் நம்ம பார்த்திருந்தாலும் ஒரு எளிமையான விஷயம், பல முறைகள் இருந்தாலும் முரண்பாடுங்கிறது ஒன்றும் கிடையாது. பல நூல்கள் படிக்கிறது ஒவ்வொரு நூல்களையும் ஒவ்வொரு முரண்பாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜோதிடத்தில் பலன் காணும் போது எளிமையான முறையில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திசை நடத்துவது, அந்த திசைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரக திசை நடத்தும் போது ஆண் வீட்டுல இருந்து திசை நடத்தினா ஆட்சி வீட்டு பாகி, பெண் வீட்டுல இருந்து திசை நடத்தினா மூலதெரியான வீட்டுல இருந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு திசை நடத்தும் போது இரு வீட்டு ஆதிபத்தியத்தை பிரிச்சு போட்டு பலன் பாக்குறாங்க. ஒரு நூல்ல ஜோதிட அகராதிங்கிற ஒரு நூல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஒரு திசை நடத்தும் போது அந்த திசாநாதன் அந்த ஜாதகத்துல எந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கோ அது பிரிச்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு சிம்ம லக்னம்னு வச்சுக்கலாம். சனி திசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி சிம்ம லக்கணம். அப்படி இருக்கும்போது அந்த சனி பகவான் லக்கணத்துல சிம்மத்துல இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பலன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வீட்டுக்கு பிரிச்சுப்பாங்க, 3 நட்சத்திரத்தையும் பிரிச்சு பாக்குறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு எந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல வருது அப்படிங்கறத எடுத்துக்கணும். முதல்ல லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு வரும். அந்த வீட்டு பலனையும் அந்த 9-19 வருஷத்தை 3ஆ பிரிச்சுக்கணும். பிரிச்சு பார்க்கும்போது சிம்ம லக்கணத்துக்கு அனுச நட்சத்திர பலனையும், அடுத்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திர பலனையும், அதுக்கு அடுத்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திர பலனையும் கொடுக்கும். இது பிரிச்சு பார்த்து எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், பலன் வந்து தெளிவா எடுக்கலாம் அப்படின்னு. முதல்ல திசையை வந்து 3ஆ பிரிச்சு நட்சத்திரத்துக்கு பிரிச்சு எடுத்து பார்க்கும்போது பலன் வந்து தெளிவா வரும் அப்படிங்கிறது இந்த சிற்றுரையை எனக்கு வாய்ப்பு எடுத்த வாழப்பாடி சங்கக்காரர் ஐயா அவர்களுக்கும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், பொருளாதார அவர்களுக்கும், இங்க வந்திருக்கிற ஜோதிட குருமார்களுக்கும் படிச்சதை சொல்ல நீங்க அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிறது வழிபாடு பண்ணி ஆராய்ச்சி செய்கிற உங்களோட கேட்கணும். வாய்ப்பு எடுத்தமைக்கு நன்றி தெரிவிச்சு நன்றி.